My dear friends, my dear masters, my dear gods. இன்னைக்கு திரும்பி இன்னொரு பகவத்கீதா ஸ்லோகம் அதுக்குள்ள இருக்கும் உள்ளர்த்தங்களை பார்ப்போம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பகவத்கீதா 2வது அத்தியாயம் சாங்கியா யோகம் 19வது ஸ்லோகம். ய ஏனம் வேத்தி ஹந்தாரம் யஸ்சைனம் மன்யதே ஹதம் உபௌ தௌ ந விஜானீதோ நாயம் ஹந்தி ந ஹன்யதே. ய ஏனம் வேத்தி ஹந்தாரம் யஸ்சைனம் மன்யதே ஹதம் உபௌ தௌ ந விஜானீதோ நாயம் ஹந்தி ந ஹன்யதே. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்லோகத்தில் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா உடலும் மற்றும் ஆன்மாவின் பற்றி சொல்றார் அர்ஜுனருக்காக. ஆன்மா என்பது நிரந்தரமானது. ஆன்மா என்பது யாராலையும் கொலை பண்ண முடியாது. ஆன்மாவின் மூலம் இன்னொரு ஆன்மாவை கொல்லப்பட முடியாது. ஆன்மா என்பது கொலையாளி அல்ல அப்படின்னு சொல்றாரு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த உடலுக்குள்ள ஆன்மா என்பது பிரவேசித்தால் உடல் உயிரோட இருக்கும். ஆன்மா என்பது இந்த உடல் விட்டு வெளியே போயாச்சு அப்படின்னா உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அதுதான் மரணம் என சொல்லப்படுகிறது. இந்த விதமாக ஆன்மா எத்தனையோ பிறவிகளாக வந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு பிறவிலையும் உடலுக்குள்ள பிரவேசிக்கும் போது ஜனனம், உடல் விட்டு வெளியே வரும்போது மரணம் என்ற விஷயம் நடந்துட்டே இருக்கு. இந்த விஷயம் எப்படி நாம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஆன்மாக்கு ஆல்ரெடி பிறப்பு என்றால் என்ன, மரணம் என்றால் என்ன என்ற அனுபவம் இருக்கிறது. அந்த அனுபவம் நமக்கு உடலோடு இருக்கும்போது நமக்கு தெரியணும், அனுபவபூர்வகமாக தெரியணும். ஒரு யோகி என்பவன் ஜனனம், அதாவது பிறப்பு கான்ஷியஸாக நடக்குது. அப்படியே இறப்பு என்பதும் ஒரு கான்ஷியஸாக நடக்கும். அதற்காக ஆன்மாவுக்கு ஒரு மாபெரும் அனுபவம் என்பது கிடைக்கும். இந்த விஷயங்கள் அனைத்தும் தெரிஞ்சுக்கணும் என்றால் தினமும் தியானம் பண்ணணும். தியானம் செய்து இந்த ஆன்மீக விஞ்ஞானம் யாரெல்லாம் தெரிஞ்சிப்பார்களோ அவர்தான் ஆன்ம ஞானி என சொல்லப்படுகிறது. யாரெல்லாம் இந்த இறப்பு பிறப்புக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் தெரிஞ்சுக்காம இருப்பார்களோ, ஆன்ம ஞானம் என்பது இருக்காம இருக்கிறார்களோ, அவர் ஆன்ம ஞானி அல்ல, அவர் அக்ஞானி அப்படின்னு சொல்லணும் மாஸ்டர்ஸ். இந்த விதமான ஞானம் என்பது நாம கான்ஷியஸா தெரிஞ்சுக்கிட்டால் நமக்கு எவ்வளோ பாக்கியம் என்றால், எல்லா செயல்களிலையும் நமக்கு அந்த கான்ஷியஸ்னஸ் அப்படின்றது இருக்கும். உதாரணத்துக்கு சாப்பிடும்போது கான்ஷியஸாக இருக்கும். எதுக்காக? நாம் ஒரு ஆன்மா, பிறப்பு என்றால் என்ன, இறப்பு என்றால் என்ன என்ற விஷயம் தெரிஞ்சுது அப்படின்னா அந்த ஆன்மாக்காக, அனுபவத்திற்காக கான்ஷியஸாக சாப்பிட்றோம், விழிப்புணர்வுடன் சாப்பிட்றோம். இசை ஏதாவது பாடும்போது விழிப்புணர்வுடன் இசை பாடுவோம். இந்த விதமாக ஒவ்வொரு செயல்களிலையும் நமக்கு ஒரு விழிப்புணர்வான நிலை அப்படின்றது நல்ல டெவலப் ஆகும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதற்காக தினமும் இந்த விதமாக தியானம், சுவாத்தியாயம், சத்சங்கம் செய்து பகவத்கீதாவில் உள்ள ஒவ்வொரு ஸ்லோகமும் படித்து நாம் ஆன்ம ஞானியாக ஆகணும் என்று கேட்டுக்கிறேன். தேங்க்யூ மை டியர் மாஸ்டர்ஸ். எல்லோருக்கும் வணக்கம்.